இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 31 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எப்பொழுது யார் என்பதை குறித்து இந்த இடத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு சீஷர்கள் எல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்கள். அதில் 2 பேர் எம்மாவு என்கிற ஊருக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மாலை நேரமாக இருக்கலாம். ஒரு 8 மைல் தூரம் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற ஊர் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு போகும்பொழுது அவர்களோடு கூட ஒருவர் கூட நடந்து செல்லுகிறார். அது இயேசு, ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவும் கூட நடந்து போகிறார். நடந்து போகும்பொழுது 2 பேரும் பல காரியங்களை எருசலேமில் நடந்தது இயேசுவை குறித்து எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கும். இவர் தெரியாதவர் போல இயேசு போய்கொண்டே இருக்கும் பொழுது அவரை பார்த்து கேட்கிறார் ஒருத்தர், எருசலேமில் இவ்வளவு காரியம் நடந்திருக்குதே இயேசு என்று. ஒருத்தர் வந்தார், மகா தீர்க்கதரிசியா இருந்தார், வல்லமையான காரியங்களை நடப்பித்தார், இந்த மாதிரி சிலுவையில் அறைந்தார்கள் சொல்லி எல்லா காரியங்களையும் சொல்லி கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் குறித்து இயேசு விவரமாக பேசுகிறார். இயேசு அனுப்பப்பட்டது எதற்காக, தீர்மானிக்கப்பட்டபடி பாடுகளை அனுபவித்தார், சிலுவையில ஜீவனை கொடுத்தார், மனுக்குலத்தை மீட்டார், பல காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அப்ப இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த எம்மாவு என்கிற அந்த கிராமம் வந்தவுடனே இயேசு அப்புறம் விலகி போகும்பொழுது இந்த 2 பேரும் கேட்கிறார்கள், ஐயரே, சாயங்காலமும் ஆயிட்டே, பொழுதும் போயிட்டே, நாங்க இங்கதான் தங்க போறோம், நீங்களும் எங்களோடு கூட தங்குங்கள் என்று வருந்தி அழைக்கிறார்கள். இயேசு கூட போகிறார். ஆனால் அவர் இயேசு என்று தெரியாதபடினால் வழியிலே நம்மோடு கூட நடந்து வந்தவர் தானே என்று அப்படிதான் நினைத்தார்கள். அங்கு போய் அந்த இரவு போஜனம் பண்ணும்படியா உட்காரும் பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். அப்பொழுதுதான் அவர்கள் கண்டு கொண்டார்கள் உயிர்த்தெழுந்த இயேசு. அவ்வளவுதான், அவர் மறைந்து போய்விட்டார். அன்று தங்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. 2 பேருமே அவர்களுக்குள் இருந்த ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய ஃபயரா அக்கினி அவர்களை மாற்றிவிட்டது. இரவோடு உடனே நடந்து எருசலேமுக்கு வந்து விடுகிறார்கள். அங்கு சீஷர்கள் எல்லாரும் பார்த்து மற்றவர்களோடு சொல்லும் பொழுது அங்கும் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அருமையான தேவன்! சீஷர்கள் நினைத்தார்கள், எல்லாவற்றையும் விட்டு இவரை பின்பற்றினோம், இன்று நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் போய்விட்டார், அவர் மரித்தார், முடிந்து விட்டது, உயிர்த்தெழுந்தார். நோ, இன்றும் கூட இருக்கிறேன், இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன், இன்றும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறேன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டோடைய அன்பு. ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர். தேவன் பலத்த அற்புதங்கள் அந்த ஊழியர் மூலமாய் செய்து வந்தார். திடீரென்று எதிர்பாராத விதத்தில் ஒரு பலவீனம் அவருக்கு வந்தது. மருத்துவமனைக்கு போனார். அங்கு சோதிக்கும் பொழுது கேன்சர் என்று சொல்லப்பட்டு விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. சோர்ந்து போய்விட்டார். நான் எவ்வளவாய் தேவனுக்கு வைராக்கியமாக ஊழியம் செய்தேன், எவ்வளவாய் தேவனுக்காய் நின்றேன், அற்புதங்கள் எவ்வளவு நடந்தது, என்ற எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ஏன் எனக்கு கேன்சர் வந்தது? அவருடைய கேள்வி அதுதான். ஊழியத்தை நிப்பாட்டினார், ஜெபிப்பதை நிப்பாட்டினார், வேதம் வாசிப்பதை நிப்பாட்டினார், அமைதியா வீட்டோடு முடங்கிவிட்டார். இன்னைக்கு அநேக விதத்தில் பார்க்கும் பொழுது நோய்கள் பலவித காரணங்கள் வரலாம். சிலர் தாங்களாகவே போய் நோயை சந்திப்பார்கள். தகாத கெட்ட பழக்கங்களினாலே, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுனாலே கொடிய வியாதிகள், சரீரம் கெடுக்கப்படும். இயற்கையினாலும் சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது. இயற்கையின் மாற்றங்கள், சீதோஷ்ண மாற்றங்கள், என்னமா இன்னைக்கு எல்லா இடத்திலும் பொல்யூஷன், சாப்பாடு எல்லாம் கலப்படமாய் மாறிவிட்டதுனால வருகிறது. பல காரணங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் இந்த சரீரம் பலவீனப்படத்தான் செய்யும். ஏனால் இதற்கு குறித்த காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வேணும். ஒரு நாள் இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு தான் திரும்பும்.
ஆனா அந்த தேவனுடைய மனுஷனுக்கு சோர்வு. அப்படியே சாயங்காலம் எழுந்திரிச்சு வாக்கிங் போறாரு. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது எதிரால ஒருத்தர் வராரு. அந்த உடனே யாருன்னு தெரியல, இவர் அவர் பாடிக்கு தான் சோர்ந்து போயிருக்காரு, உடைந்து போயிருக்கிறாரே. அவர் அப்படியே பக்கத்துல கவனிக்கவில்லை. திருப்பி அவரோடு கூட அவரும் நடக்கிறார். இவர் அப்படியே சோகத்தில் போகும்போது பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஊழியர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே தான் இயேசு என்பதை கண்டுபிடித்தார். தன் அருகே வந்தது இயேசுதான் என்பதை கண்டுபிடித்து அப்படியே நிற்கிறார். ஏன் ஊழியத்தை பாட்டி விட்டாய்? ஆண்டவர், எனக்கு தான் இப்படிப்பட்ட கொடிய வியாதி வந்து விட்டதே, ஏன் எனக்கு வந்தது? பல கேள்விகளை கேட்கிற ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்டார். அவன் ஊழியத்தில் எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, எத்தனை பேர் சுகம் பெற்றார்கள், எத்தனை பேருடைய மரணக்கட்டுகள் உடைந்தது, எத்தனை பேர் தூக்கி விடப்பட்டார்கள். நான் உனக்கு இதை சுகமாக்க மாட்டேனா? நான் உன்னை மாற்ற, உன்னை விடுவிக்க மாட்டேனா? அவதான் அந்த ஊழியர் யோசித்தார். அமைதியாயிட்டாரு. உம்மால் முடியும் ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாமே, அதற்கு மாறாக சோர்ந்து படுத்து விட்டாயே. அப்போ தன்னுடைய சூழ்நிலை உணர்ந்து, சாரி லார்ட், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். அவ்வளவுதான், அவனுடைய கரம் அவரை தொடுகிறது, வியாதி மறைகிறது, இயேசு மறைந்து விட்டார். யோசித்து பாருங்கள். சந்தோஷமாய் புது பலத்தோடு வந்து தன்னுடைய ஊழியத்தை திருப்பி தொடர்ந்தார். இன்று இயேசு ஜெபிக்கிறார். செத்த சரீரங்களை கூட உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பலவீனப்பட்ட சரீரத்திலும் பலனை கொண்டு வர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வியாதியை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடைக்கரத்தில் நம்மை முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தம்மை வெளிப்படுத்துவார், போதுமானவராயிருப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். இவ்வளவு பலவீனங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, நிந்தனைகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில நம்பிக்கை இழந்து போய் ஓடுகிற குட்டைகள் உண்டுப்பா. கொடிய வியாதியின் தாக்கம் இன்னைக்கு அநேக சரீரங்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல என் தேவனுடைய மனதிற்கும் இறங்கி வரட்டும். என்ன செய்வதென்று சொல்லி எல்லா பக்கமும் இருளாய் மாறிவிட்டது, எல்லா பக்கமும் நெருக்கம் வந்து விட்டது, பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டது என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்துவீராக. அவர் சுயசலுக்கு உண்மை வெளிப்படுத்தி நீங்க சோர்வு போயிடுச்சுது, கலக்கம் போயிடுச்சுது, பயம் போயிடுச்சுது, தைரியம் வந்துருச்சுப்பா. அதே போல கலக்கத்தோடு கண்ணீரோடு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை காண்பிப்பீராக. எல்லா பகுதியும் உயிர்ப்பிப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். வெளிப்படுத்துவார், காரியங்களையும் மாற்றுவார். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எம்மாவுஸ் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவுஸ் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, மன்ன இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா.